ஹாய் ஒருவன் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துச்சான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ 1 மார்க் செக் பண்ணிடலாம். விச் ஆஃப் தி அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள். எனக்கு கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா. அண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டிஸ்டிங்க்ட் சின்டாக்டிக் பிளாக் டெஃபினிஷன்ஸ். ஸோ அடுத்தது 2ல் கன்ஸ்ட்ரக்டாஸ், 3rd ஒன் வந்து எல்இஜிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டர்வல் சர்ச், 5th ஒன் வந்து டெர்னரி, அடுத்து 6th வந்து ஃபார், 7th வந்து ரிட்டர்ன், 8th வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், 9th வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், 10th வந்து பார்த்தீங்கன்னா டாட் அந்த டி ஆப்ஷன், 11th வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப் கோடு, அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர், 13th வந்து மாடிஃபிகேஷன், 14th வந்து ஓஎஸ் மாடல், 15th வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட். அடுத்தது 2 மார்க்ஸில் பேர்னா என்ன, ஷார்ட்டிங் இதெல்லாம் அசால்ட்டாக எழுதியிருக்கலாம். அந்த அவுட்புட் ஈஸி தான். அண்ட் ஸ்லைசிங் ஈஸி தான். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர் ஈஸி தான். ஸோ இதுவுமே எழுதலாம். ஸோ அடுத்து வந்து சிடி கமாண்ட் 14th லெசனில் ஈஸி தான். ஹவ் வில் யூ இன்ஸ்டால் மேட்லேப், அதுவும் ஈஸி தான். ஸோ இது வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் வெல்கம் அப்படின்னு வரும். சரிங்களா. தென் சைடு எஃபெக்ட் ஆஃப் இம்பியூர் ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்க, குளோபல் ஸ்கோப் எழுதிருப்பீங்க எல்லாரும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எழுதிருப்பீங்க, சீல் ஃப்ளோர் ஈஸி, அதுக்கப்புறம் சின்டாக்ஸ் அதுவும் எழுதலாம், கார்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம், டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீடர் டைரக்ட் ரீடர் அதுவும் எழுதலாம், ஃபெச் ஒன் ஃபெச் மணி ஈஸி. இதோட அவுட்புட் ஸ்கொயர், 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, அந்த மாதிரி 6 முடி எழுதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் இம்பியூர் எழுதிக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் எழுதிக்கலாம், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதி விடலாம், ஈஸி தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். வைல் லூப் இன் பைத்தான் வித் அன் எக்ஸாம்பிள், இதுவும் எழுதலாம். பட் டேபிளேட் தி டிஃப்ரெண்ட் பைத்தான் ஃபைல் மோட்ஸ், இது வந்து டிஃப்ரெண்ட் பைத்தான் ஃபைல் மோட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த சிஎஸ்வி எக்ஸல் ஃபைல் அந்த லெசனோட 3வது கொஸ்டின் நினைக்கிறேன். அண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம சொன்னது தான் வந்திருக்குது. நான் சொல்லி இந்த ஜூனில் கேட்டதுக்கு திருப்பி கேட்பாங்க. லாஸ்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டுமே புக்கின். இப்போ என்னன்னா இது ஆவரேஜ்னா ஆவரேஜ், அக்கௌண்ட்னா அக்கௌண்ட், அதை பற்றி எழுதுனால மார்க் போட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன், ஏ யூனியன் பி. 10th ஏ யூனியன் பி எப்படி போடுவீங்க, எல்லாம் சேர்த்து போடுவீங்க கரெக்டாக ஒரு டைம். இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது வந்து ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, ஏ. இது வந்து நம்ம 10th போடுற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதாவது நீங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா. இது வந்து செட் ஆப்ரேஷனோட அந்த இதுதான். செட் ஆப்ரேஷன் படிச்சு போயிருந்தீங்கன்னா இது ஒரு ஐடியாவை எழுதியிருக்கலாம். சிம்பிளுக்கு அர்த்தம் தெரிஞ்ச போது யூனியன், இன்டர்செக்ஷன், ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, அப்புறம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ அதுவுமே ஈஸி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான், மாடரேட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, கம்ப்யூட்டர் பொறுத்துக்கு அவங்க மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா. தேங்க்யூ.